ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு என்ஜாய் டிராயிங்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு போஸ்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் எதை வச்சு, அக்ரிலிக் கலர்ஸ் வச்சு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் கீழே ஒரு A4 ஷீட் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சூஸ் பண்ணிக்கிற கலர் சாண்டல் வந்து நீங்கள் அப்படியே பெயிண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து வேகமாக ட்ரை ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பேப்பர்லேயும் நமக்கு போய் ஒட்டாது. ஸோ வந்து நான் சாண்டில் கூட 1 ட்ராப் ஆஃப் வாட்டரை சேர்த்து வந்து டிப் பண்ணியிருக்கேன். டிப் பண்ணி நம்ம அங்கங்கே மட்டும் சாண்டில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஷீட் ஃபுல்லாக அடியக்கூடாது, அங்கங்கே மட்டும்தான் வைக்கணும். அப்போ தான் எல்லா கலரும் மிக்ஸ் ஆகும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் சூஸ் பண்ணிக்கிற கலர் எல்லோ வந்து என் பெயிண்ட் கொஞ்சம் ரொம்பவே கட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நான் எல்லோவில் வந்து நிறையாவே வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சாண்டில் யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷே தான் அப்படியே எல்லோவுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோவுமே நம்ம அங்கங்கே வச்சுக்கலாம். நீங்கள் லைட் கலர்ஸாக சூஸ் பண்ணும்போது நீங்கள் மேலே பண்ண போகிற டெக்கரேஷனுக்கு அதை வந்து சூப்பராக எடுக்கும். நீங்கள் கீழே லைட் கலர் வச்சு மேலே டார்க் கலர் தான் வைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் கீழே டார்க் வச்சு மேலே லைட்டு வச்சா அது வந்து எடுக்காது. ஸோ நீங்கள் கீழே வந்து லைட் கலர்ஸாகவே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் எடுத்துக்க கலர் வயலட், லைட் வயலட் மாதிரி இருக்கும், அதாவது கத்திரிப்பூ கலர் மாதிரி. இதையுமே நான் தண்ணியில் டிப் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இதுக்குமே நான் எல்லோ யூஸ் பண்ண ப்ரெஷ் தான் பண்ணேன். பட் ஆனால் அது வந்து ஒரு மாதிரி கிரே கலரில் வந்தனால நான் நெக்ஸ்ட்டு ப்ரெஷ்ஷை கழுவிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிற கலர் ஆரஞ்சுக்குமே நம்ம அங்கங்கே வச்சுக்கலாம். நடுவில் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே ப்ரெஷ்ஷை கழுவிக்கோங்க. ஆரஞ்சையும் நம்ம அங்கங்கே வச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிற கலர் ரெட் வந்து கொஞ்சம் டார்க் கலர் தான், இல்லைன்னு இல்லை. ஸோ ஆனால் அந்த எல்லோ சாண்டில் ஆரஞ்சுக்கு ரெட் வந்து கொஞ்சம் எடுப்பாக இருக்குமே தான் நான் வந்து ரெட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைட் அண்ட் நான் ரெட்டு வந்து அங்கங்கே மட்டும்தான் வச்சுருக்கேன், ரொம்ப வைக்கல. நீங்கள் லைட் அண்ட் டார்க்கில் கூட யூஸ் பண்ணலாம். அங்கங்கே மட்டும் நம்ம இன்னொரு லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் எடுத்துக்க கலர் சாண்டில் தான். சாண்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வந்து சாண்டில் வந்து நிறையா எடுத்து வாட்டர் தொட்டு அங்கங்கே வச்சுக்கிறேன். அப்புறம் நல்லா அங்கே கேப் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட் கலர் வச்சு ஃபில் பண்ணால் நல்லா இருக்கும்னு தான் கேட்குறீங்களா, அதுலேயுமே சாண்டில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டில் ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது, ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படியே கையில் வந்து லைட்டாக 3 விரல் இல்லாட்டி 5 விரல்ஸ் அப்படியே டிப் பண்ணி அப்படியே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணணும். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் கூட ஸ்ப்ரே பாட்டிலில் கூட பண்ணலாம். பட் ஆனால் நான் இப்போ அதை வச்சு பண்ணல. நீங்கள் இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை ஒயிட் ஷீட் மேலே வச்சு பண்ணும்போது லைட்டாக பெயிண்ட் கீழே போனாலும் போகலாம். நீங்கள் எடுத்துருக்க பிளாஸ்டிக் ஷீட்டை பொறுத்து தான், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் மேலே வந்து டேப் மட்டும் தான் பண்ணணும். இந்த மாதிரி ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். கலர்ஸ் வந்து அப்படியே மிக்சடு காம்பினேஷனில் மாறிடும். உங்களுக்கு மிக்சடு காம்பினேஷனில் மாறணும்னா நீங்கள் ரப் பண்ணிக்கலாம், இல்லை லைட்டாக டேப் மட்டும் பண்ணால் போதும்.
இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரஷ் வந்து நான் 1ஆம் நம்பர் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் வாங்கும்போது எழுத்து ப்ரஷ்ஷுன்னு கேட்டு வாங்குங்க. அப்போ அதோட ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும் அதோட ஹேர்ஸ் எல்லாம். நீங்கள் மார்க்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பெர்மனன்ட் மார்க்கர், பெரிய போல்டு மார்க்கர் இருக்கும் இல்லையா. ஆனால் நான் வந்து பெயிண்ட் வச்சு எழுதுனா நல்லாயிருக்கும்ன்ட்டு பெயிண்ட் வச்சு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நான் அதை எழுதி முடிச்சிட்டேன். நான் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா போஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன். நான் அதோட பிக்ஸை தான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த போஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ஜாய் டிராயிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.